இங்கே இருக்கக்கூடிய திமுக தலைமைக்கு இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரன் எம்எல்ஏக்கள் ரொம்ப ஒத்து போயிட்டாங்க, நம்ம கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, பூராரையும் மாற்றி புதுசாக எல்லா எம்எல்ஏக்களையும் போடணும்னு எல்லாரும் நடுங்கிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் எல்லாமே ரொம்ப இவங்களுக்கு வந்து ரொம்ப அனுசரணையாக இருந்த காரணத்தினால அவங்களுடைய வாக்கு பலத்தையும் இழந்துட்டாங்க. தமிழர் தேசம்ன்ற ஒரு இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் ஒருத்தரால் செல்வகுமார்னு ஒருத்தரால் நடத்த ஒரு கட்சி. புள்ளி விவரங்கள் துல்லியத்தோடு எழுதியிருக்கிறோம், சொல்லப்பட்டவைகள் அனைத்தும் உண்மை, வாங்கி படிச்சு என்னையா பிரயோஜனம், நீ உன் ஆட்சியில் மத்திய ஆட்சியில் இருக்கிற நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற. தமிழர் தேசத்தை சேர்க்கும் போது வாயை பொத்திக்கிட்டு இருக்க விசிகா வந்து ராமதாஸ் மட்டும் எதிர்ப்பாங்களா என்ன? கூட இருக்கக்கூடிய ஜான ஆரோக்கியசாமி மக்கள் தொலைக்காட்சியில் வேலை பார்த்தவர். ஜெயக்குமாரே ஜெயிக்கிறது வந்து ரொம்ப போராடி தான் ஜெயிக்கும். ஏன்னா சென்னையை பொறுத்த அளவுக்கு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி. இப்போ அடுத்து நம்ம ஒவ்வொரு கட்சிகளாக அவங்களுடைய இந்த தேர்தல் வியூகத்தை பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம இப்போ பாஜகவை பார்த்தோம், அடுத்து காங்கிரஸ் அந்த நேஷ்னல் பார்ட்டி. இப்போது 28ஆம் தேதி தமிழ்குமரன் வந்து சேர்றாரு, அவர் உடனே பெண்ணாகரம் கொடுக்குறாங்க. ஜோதிமணி அவர்களே வந்து இந்த முறை வந்து கொங்கு சமுதாயம் அருந்ததியர்கள் எல்லாம் மறுதளித்திருக்கிறது சீட்டுகளில், இது மாதிரி வந்து காங்கிரஸ் வரலாற்றிலேயே நடந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 பேர் எம்எல்ஏவுக்கு ரிப்பீட்டடாக சீட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் வந்து எல்லா கட்சிகளையும் கூட சார் இந்த காங்கிரஸ் கட்சியில் தான் வேட்பாளர் தேர்வு எப்பயுமே குளறுபடியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பெரும்பாலும் யார் மக்கள் செல்வாக்காக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சீட்டு தரணும் அப்படின்ற டிசிஷனுக்கு வர மாட்டாங்க. அந்த தொகுதிக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அதாவது அந்த கட்சியில் வந்து முன்னாள் தலைவர்கள், ரொம்ப செல்வாக்கானவங்க, எம்பிக்கள், இவங்களுடைய சிபாரிசின் அடிப்படையில் தான் எல்லாரும் சீட்டு வாங்குறாங்க. புரியுதுங்களா? இந்த சிஸ்டமே தப்பு. ஒரு மாநில தலைமை, மாவட்ட தலைமை, இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த தொகுதியில் யார் மக்கள் நல தொண்டில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க, யாருக்கு கொடுத்தா ஜெயிச்சு வருவாங்கன்னு அப்சர்வேஷன் பண்ணி அதன் அடிப்படையில் தேர்வு செய்யணும். அதை வந்து இவங்க வந்து டெல்லிக்கு அனுப்பணும். அதை வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவங்க டீட்டெயிலாக கேட்டு இதை பண்ணி சரி பரவாயில்ல பண்ணுங்க, இல்லாட்டி இது தான் கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அணுகுமுறையே கிடையாது. அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அது டெல்லி தலைமைன்றதே ஒரு சர்வாதிகார தலைமை தான். அந்த சர்வாதிகார தலைமையில் அதே மாதிரியான சர்வாதிகார தலைமை மாநிலத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் உட்கார்ந்துட்டு இருக்கு. நான் சொல்கிற ஆளுக்கு நான் 2 சீட்டு, எனக்கு 2 கோட்டா, அவருக்கு 4 கோட்டா, இப்படி ஆளுக்கு ஒரு தலைவர்களும் மந்தா பண்ணுறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் முடிவாகுதே தவிர உங்களுக்கு வந்து கட்சியில் வந்து ஏமா ரொம்ப தீவிரமாக இருக்கா, மக்கள் தொண்டாற்றுறான்றதை பார்த்து கொடுக்கறதில்லை. இப்போ இந்த விவகாரத்தில் எடுத்தோம்னா செல்வ பெருந்தகை வந்து திமுக இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தின் காரணமாக திமுக கூட்டணியில் தான் நம்ம சேரணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருந்தார். காங்கிரஸ் தலைவர் ஒரு மாற்றம் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய திமுக தலைமைக்கு இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரன் எம்எல்ஏக்கள் ரொம்ப ஒத்து போயிட்டாங்க, நம்ம கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, பூராரையும் மாற்றி புதுசாக எல்லா எம்எல்ஏக்களையும் போடணும் அப்படின்னு எல்லாரும் நடுங்கிட்டாங்க. பூராத்தையும் மாற்றிங்கன்னா கட்சி இதாகிடும். 50-50 வேணால் மாற்றுங்க, 13 பேருக்காவது வாய்ப்பு கொடுங்க, 12-13 பேருக்காவது வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி இப்போ புதுசாக ஒரு 13 பேர் போட்டிருக்காங்க. அப்படி புதுசாக போடுறவங்களையா ஒரு சரியான ஆட்களாக தேர்ந்தெடுத்து போடணும். புதுசாக உடனே கட்சிக்கு சேர்ந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக வந்து பாமகவுடைய தலைவர் ஜி.கே. மணியினுடைய மகன் தமிழ்குமரனுக்கு வந்து பெண்ணாகரம் தொகுதியில் அவர் கட்சியில் சேர்ந்த 2 நாளில் வந்து அவருக்கு அறிவிக்கப்படுகிறது. இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு அணுகுமுறை. இதுக்கு என்ன பின்னால் அதிகாரமா, பணமா, அல்லது திமுக அல்லது ராமதாஸ் இப்படின்னு வரிசையாக பின்னணியில் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார்? இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. திமுக வந்து பல்வேறு விதமான ஒரு சூழ்ச்சியான அணுகுமுறைகளை வச்சுருக்கிறாங்க. அதில் ஒன்று அவங்க வந்து தங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஏன்னா அவங்கள ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்தே தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கறதுலேருந்து
எல்லாத்தையுமே இவங்க பண்ணுறதுனால அவங்களும் இவங்களை வந்து சார்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் எல்லாமே ரொம்ப இவங்களுக்கு வந்து ரொம்ப அனுசரணையாக இருந்தது காரணத்தினால அவங்களுடைய வாக்கு பலத்தையும் இழந்துட்டாங்க. அவங்களுக்கான தளத்தையே அவங்க இழந்து நிற்கிறாங்க, ஆதரவு தளத்தையே இழந்து நிற்கிறாங்க அவங்க அரசியல் காரணமாக. இப்போ இவங்க பலகீனமாகிறது தானே இருக்கிறாங்க, எதுக்கு இவங்களுக்கு 6 சீட்டு தரணும்னு குறைக்கிறாரு. அவங்க எவ்வளோ போராடி பார்க்குறாங்க, முடியல. அப்படி கொடுத்துட்றாரா? அப்படி கொடுத்ததோடு இல்லாமல் முழுக்க முழுக்க பிஜேபி சார்ந்த ஒரு அரசியலை, இந்துத்துவ அரசியலை செய்து கொண்டிருந்த பிரேமலதாவை கூப்பிட்டு வாக்கு வங்கியே இல்லாத ஒரு கட்சிக்கு 10 சீட்டை கொடுக்குறாரு. ஏன் கொடுத்தாரு? அவருடைய பின்னணியில் என்ன, எதனால் இந்த மாதிரியான ஒரு தன்மை வந்திருக்கு புரியல. அதே மாதிரி பிஜேபிக்கு ரொம்ப அனுசரணையாக இருந்த ஓபிஎஸ், அவருடைய கூட்டாளிகள் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த 13 தொகுதி மாத்திரம் இல்லாமல் தமிழர் தேசம்ன்ற ஒரு இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் கேடர் ஒருத்தரால், செல்வகுமார்னு ஒருத்தரால் நடத்தக்கூடிய ஒரு கட்சி. அவங்க முத்திரையர் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறார், ஜாதிய தலைவராகவும் இருக்கிறார். சாதி மதம் சார்ந்த ஒரு தலைவருக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப நம்ம கூர்ந்து அரசியலை பல ஆண்டுகளாக கவனித்துட்டு வரோம். நீங்கள் ரொம்ப அதிக ஆண்டுகளாக நீங்கள் பல தேர்தலில் கவனிச்சுட்டு வருவீங்க. எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஒருத்தர் டக்குன்னு வந்து ஒரு சீட்டை பெற்றிட முடியுது அப்படின்றது அது என்ன விதமான திமுகவினுடைய நிலைப்பாடு? இல்லை, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து திமுக மெல்ல மெல்ல பிஜேபியை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு அணுகுமுறை தான் இந்த மாதிரி நான் பார்க்குறேன். நாளைக்கு வந்து இது ஒரு தொங்கு சட்டமன்றமாகி நாளைக்கு வந்து பிஜேபி கூட 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு அலையன்ஸ் வைக்க நேர்ந்தால் கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் பிசிகாவும் அனுமதிக்க மாட்டார்கள். அப்போ அதுக்கு இது ஆதரவான ஒரு அரசியலை எடுப்பதற்கு நம்ம கூட தோதா இருக்கிற மாதிரியான ஆட்களை கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் வந்து திட்டமிடுறாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போவுமே வந்து பிஜேபிக்கு இவங்களுக்கு ரொம்ப ஒரு சாஃப்ட் கார்னர் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு முக்கியமான காரணம் இன்றைக்கி மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் சப்போர்ட் பண்ணுறதால தான் நடக்குது. அவங்க எப்போ வேணாலும் எந்த பிரச்சனையும் முன்னிட்டும் வாபஸ் வாங்கலாம். அப்படி வாபஸ் வாங்கும்போது ஆல்டர்னேட்டிவாக ஒரு இயக்கத்தை கைவசம் வச்சுருக்கிறது தான் புத்திசாலித்தனம் சொல்லி அவங்க திமுக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு திமுக ஒரு நம்பகமான கூட்டாளி. எப்போ ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன் ஏற்பட்டாலும் அவங்க உடனடியாக ஆதரிப்பாங்க. ஸோ அந்த உத்தரவாதம் இருக்கிற காரணத்தினால தான் இந்த 5 இவங்களுடைய ஆட்சியையும் அவங்க வந்து இவங்க பண்ண ஊழல்களையும் அட்ராசிட்டிஸையும் வந்து சும்மா மேம்போக்காக பேசி ஒரு புத்தகம் கூட கொண்டு வந்தாங்க. எனக்கு பெரிய சிரிப்பாக இருந்துச்சு. புள்ளி விவரங்கள் துல்லியத்தோடு எழுதியிருக்கிறோம், சொல்லப்பட்டவைகள் அனைத்தும் உண்மை, வாங்கி படிச்சு என்னையா பிரயோஜனம்? நீ உன் ஆட்சியில் மத்திய ஆட்சியில் இருக்கிற நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற சாவித்திரி கண்ணன் எழுதி அப்படி சொன்னாலும் ஒரு நியாயம் இருக்குது. வேறு வழி இல்லை, அவர் அப்படி தான் செஞ்சாகணும். நீங்கள் நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. அப்போ இதெல்லாமே ஒரு கேலி கூத்து தான். பாவலாக காட்டுறாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நேர்மையான ஆட்சி நடத்தி கொண்டிருந்த ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள வைக்கிறீங்க. ஏன்னா ஒரு பழங்குடியின தலைவர் ஹேமந்த் சோரனை தூக்கி ஜார்க்கண்டில் உள்ள தூக்கி வைக்கிறீங்க. இவங்களை ஏன் செய்ய மாட்டேங்க? இல்லைங்க, நாங்கள் செய்ய முயற்சி பண்ணோம். இவங்க அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து கேஸ் போடுறதுக்கு இவங்க அனுமதி கொடுக்கணும். இப்போ அவங்களாம் அனுமதி கொடுத்து தான் நீங்கள் வந்து அவங்கள தள்ளீங்களா? அவர் வெளியே வந்து அழுது ஜெயிலில் போட்டு கேஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்து கண்ணீர் விட்டார். இப்போ இந்த மாதிரி நீங்கள் காங்கிரஸ் திமுக வேட்பாளர் தெரிவுகளை சொன்னீங்க. அது மாதிரி அதே மாதிரி இன்னொரு இதுவும் வந்து திமுக ஒரு மூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது எதிர்பார்க்காத ஒரு மூவ் தான் அதுவும். சென்ற தேர்தலில் வந்து சசிகலா வந்து அதிமுக தான் சப்போர்ட் பண்ணாங்க, சரிங்களா? இந்த தேர்தலில் வந்து அவங்க வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஒரு நிலையில் அதிருப்தியில் வெளியில். ஆமாம், அவங்க டார்கெட் அமமுக தான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆமாம், அவங்களுக்கு வந்து தினகரன் வந்து அவங்கள ஏமாற்றிட்டாரு, இவங்க கொடுத்த பணத்தெல்லாம் வந்து அபேஸ் பண்ணிக்கிட்டாருன்ற மாதிரி கோவம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலான்னு சொல்லி திமுகவில் வந்து அவங்க இந்த மாதிரி தூத்து விட்டு நீங்கள் தனியாக இல்லைங்க,
உங்களுக்கு என்ன செலவானாலும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறாங்க. அப்புறம் அதே மாதிரி ராமதாஸும் ஜிகே மணியும் வந்து ரொம்ப திமுகவில் ஒரு 6-7 சீட் அது கொடுங்கன்னு கேட்குறாங்க. கொடுத்துருந்தா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். ஏன்னா இது தமிழர் தேசத்தை சேர்க்கும்போது வாயை பொத்திக்கிட்டு இருக்க விசிகா வந்து ராமதாஸ் மட்டும் எதிர்ப்பாங்களா என்ன? எதிர்க்க முடியாது. இவர் சொன்னால் அவங்க ஏற்றுக்க தான் வேணும். ஏன் அவரை வந்து உள்ளே சேர்க்கலைன்னா என்ன, இவர் வந்து வெளியில் இருக்க வச்சு அவரையும் அழிச்சிடலாம், நாமளும் பலன் பெற்றுக்கலாம். ஒரு கல்லில் 2 மார்க். அப்போ நீங்கள் நில்லுங்க, உங்களுக்கு என்ன செலவு நாங்கள் அவர் இப்போ வரிசை போட்டு பாமக எங்கே நிற்கிதோ அங்கே கேண்டிடேட் போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கும் பணத்தை கொடுத்து சசிகலா நீங்கள் உங்களை சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி 2 தரப்புக்கும் பணம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸ் வந்து ஒரு விகரசான அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ நிச்சயமாக அவருக்கு தான் மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்கு இருந்துச்சு. அவன் மகனை காட்டிலும் அவருக்கும் அவன் பையனுக்கும் சண்டை வரும்போது என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு வந்து இவர் மேலே தான் அனுதாபம் இருந்துச்சு. அவன் வந்து இந்த பையன் வந்து ஏமாற்றிட்டான், இது நியாயம் இல்லை, பெரியவரை வந்து இப்படி துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னா வந்து இவருக்கு தான் சார், இவர் தான் கட்சியை வளர்த்தார், இவருக்காக தான் தொண்டர்கள் அவர் பக்கம் இருந்தாங்க. ஏன்னா முன்னாள் தலைவர்கள் நாளைக்கு சீட்டு கிடைக்குன்னா நிர்வாகிகள் அந்த மாதிரியான ஆட்கள் தான் அவர் கூட அன்புமணி பின்னால். மக்கள் ஓட்டு போடுற மக்கள் ராமதாஸ் கூட தான் இருந்தாங்க. இவர் வந்து டக்குன்னு வந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கணும். ஒன்று விஜய் கிட்ட போய் உருவாக்கணும். ஆனால் விஜய் கிட்ட போகிறதுக்கும் அவங்க வந்து தடை போட்டுட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் கூட இருக்கக்கூடிய ஜான ஆரோக்கியசாமி மக்கள் தொலைக்காட்சியில் வேலை பார்த்தவர், சௌமியாவுக்கு ரொம்ப நல்ல பழக்கமானவர். இல்லை, அவர் ஏற்கனவே மாற்ற முன்னேற்றம் அன்புமணி அவருடைய பிளான் தான். ஆமாம். ஸோ அவர் வந்து பெரியவர் வந்தாருன்னா சேர்த்துக்காதீங்கன்னு சொல்லி அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட உத்தரவாதம் வாங்கிட்டாங்க. அப்போ அவர் விஜய் கூட கூட்டணி ஏற்படுத்த முடியாமல் போச்சு. இந்த பக்கம் விசிகா வந்து தூண்டி விட்டு அவங்களையும் வந்து ராமதாஸ் உள்ள நுழைய விடாமல் தடை பண்ணிட்டாங்க. அப்போ அவர் வந்து ஒரு நட்டாத்தில் விட்டுட்டாங்க. அவருக்கு வந்து பிஜேபி சப்போர்ட்டில் அவருக்கு வந்து அந்த சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க. இது ராமதாஸை வந்து எல்லா காரணங்களையும் அவங்க முடக்கிட்டாங்க. ஸோ இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க அவருக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. நம்ம நின்னோம்னா டெபாசிட் வாங்க மாட்டோன்றது கூட இல்லை இருக்கட்டும், ஒரு கண்ணியமாக ஒரு 5000-10,000 ஓட்டாவது வாங்கணும்ல, அது கூட இல்லாமல் போயிடும் போல இருக்கு அப்படின்னு ஒரு அச்சம் வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஜிகே மணி வந்து ஸ்டாலின் அப்ரோச் பண்ணுறாரு, என் பையனையாவது கொஞ்சம் தேர்த்தி விடுங்க, என் வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு. பெரிய முன்ன கேட்ட கேள்விக்கு இப்போ பதில் தெரிஞ்சிருக்குது, தமிழ்குமரன் எப்படி வந்தாருன்னு அப்படின்னு அவர் ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்புறம் உடனே ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் கிட்ட செல்வ பெருந்தகை மூலமாக சொல்கிறாரு. செல்வ பெருந்தகை அந்த பெண்ணாகரம் தொகுதியை அதுக்காகவே ஸ்டாலின் அவங்களுக்கு கொடுக்குறாரு. அவங்க கேட்கல, காங்கிரஸ் கேட்கவே இல்லை அந்த தொகுதியை, அந்த தொகுதியை கொடுக்குறாங்க. செல்வ பெருந்தகை இப்படி செய்யறதுக்கு நேரடியாக திமுகவிலே சேர்த்துருக்கலாமே. அப்படி சேர்ந்தால் அது அவமானம் ஆயிரும், அது இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிரும் அப்படின்றதுனாலையும், திமுக அந்த கட்சியை உடைச்சது அப்படின்ற பேச்சு வந்துடக்கூடாது அப்படின்றதுனாலையும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து திமுகவினுடைய நிலை இப்படி இருக்குங்க. இப்போ அதிமுகவினுடைய நிலைப்பாடு, இப்போது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சீனியராக இருக்குது தனபால், அவர் வெளியில் பேட்டி கொடுக்க தான் நமக்கு தெரியுது, என்னெல்லாம் வந்து பார்க்கவே இல்லை, என்னிட்ட கேட்கவே இல்லைன்னு. அவங்க மகனுக்கு வந்து இப்போ தாவேக்காவில் சீட்டு கொடுத்துருக்காங்க, நம்ம அடுத்து அதை அப்புறம் பேசுகிறோம். இப்போ வந்து அதே மாதிரி திடீர் வரவுகளாக இருக்கக்கூடிய லீமா ரோஸ் அவர்களை வந்து மார்ட்டின் மனைவியை கொடுக்குறாங்க. அதே மாதிரி எதிர்பார்வதமாக பொற்கொடிக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த அதில் ரஞ்சித்து ஆதரவு தெரிவிக்கிறார். இப்போ இந்த அதிமுகவினுடைய வேட்பாளர் தெரிவை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதிமுக வேட்பாளர் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாஸ் மார்க் அளவுக்கு தான் கொடுக்க முடியும். வந்து எல்லா தொகுதியிலையும் ரொம்ப சரியான வேட்பாளர்கள் போட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ரெப்புடேஷன் தான் நிறையா இருக்குது. நிறைய தான் இருக்குது. சென்னையை வந்து அவங்க இவ்வளோ தொகுதி நிற்கக்கூடாது, கூட்டணி கட்சிகளுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். சென்னையில் அவங்க ஜெயிக்கிறது இல்லை, அவர் செலக்டிவாக அவர் வந்து அங்கேயும் அமமுக சைதாப்பேட்டையெல்லாம் எடுத்து அமமுக கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரி மினிஸ்டர் தொகுதிகள் 16 மினிஸ்டர் தொகுதிகளை வந்து அவர் கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருக்கிறாரு. திமுக மினிஸ்டர் தொகுதிகள்னு சொல்லி சொல்லுங்க. ஆமாம், திமுக
திமுக மந்திரிகளாக இருக்கக்கூடிய சிட்டிங் மினிஸ்டர் தொகுதியில் எடப்பாடி அதாவது சைதாப்பேட்டையை பொறுத்தளவில் தினகரன் வந்து அவர் விரும்பி கேட்டது தான். ஏன்னா அவருக்கு செந்தமிழ் கொடுக்கணுன்றதுக்காக விரும்பி கேட்டது தான். அவர் கொடுத்தே ஆகணுன்றதுக்காக கொடுத்தாங்க. பெரும்பாலும் ஏடிஎம்கே தான் நிற்கிது. இப்படி எவ்வளோ சென்னையில் அவங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். ஜெயக்குமாரே ஜெயிக்கிறது வந்து ரொம்ப போராடி தான் ஜெயிக்கணும். ஏன்னா சென்னையை பொறுத்தளவுக்கு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் வந்து டஃப்பான ஃபைட்டுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு தெரியல. பட் ஆனால் தாவேக்கா வந்து திமுக அதிமுக ஒப்பிடும்போது தாவேக்கா வந்து களத்தில் வந்து கொஞ்சம் பின்னடைவாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தேர்தல் எப்படி எதிர்கொள்ளணுன்றது பெருசாக தெரியல. தனிப்பட்ட முறையில் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கிறாங்க. பெரிய பணமும் அவங்ககிட்ட கிடையாது. வீடு வீடாக போகிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அது பார்க்க முடியுது. ஆனால் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து வாக்கு வங்கி கிடைக்கும். இப்போ வந்து இப்போ ஒரு விஜய் வந்து எல்லா தொகுதிக்கும் ஃப்ரீயாக பிரச்சாரம் பண்ண அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டு தடுக்கிறாங்க. அப்போ அவர் எல்லா தொகுதிக்கும் போக முடியாது. அப்படியான ஒரு சூழல். இல்லை, அவருடைய வேட்பாளர் இப்போ நீங்கள் விஜய் பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. அவருடைய வேட்பாளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா 100க்கு மேற்பட்ட ஒரு 100 வேட்பாளர்கள் பிற கட்சியிலேருந்து வந்தவர்களுக்கு அனுமதி. இவ்வளோ நாள் நாங்கள் தொண்டர்களாக இருந்தோம், ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ற குமுறல் அங்கே தாவேக்காவில் இருக்கேன் சார். இப்போ நீங்கள் வந்து அனுபவஸ்தர்களை வந்து போட வேண்டியிருக்கு. அது அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. புத்தம் புதுசாக இருக்கிறவங்கள காட்டிலும் ஓரளவுக்கு அரசியல் அனுபவம் ஏற்கனவே தேர்தல் களம் கண்டவர்கள். ஆமாம். ஏன்னா அதே சமயத்தில் நீங்கள் வந்து நானே எதிர்பார்க்கல, திருவண்ணாமலையில் அருள் ஆரம்பத்தை கொடுத்துருக்குறாங்க. அவங்க மேன்மா போராட்டத்தில் ரொம்ப கடுமையாக ஈடுபட்டு விவசாயிகள்கிட்ட ஒரு செல்வாக்குள்ள ஒரு போராளி அவர் வந்து இவங்களே தான் கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அது வந்து அது பார்க்கும்போது நமக்கு ஆரோக்கியமாக தான் தெரியுது. இந்த மாதிரியான ஒரு விவசாய போராளியை கூப்பிட்டு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்குறாங்க. அந்த தொகுதியிலேயே தாவேக்காவில் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதை மீறி யார் வந்து மக்களுக்காக விவசாயிகளுக்காக அங்கே நிற்கிறாங்க, போராடுறாங்க, திமுக ஃபைட் பண்ணுறவங்க யார், விலை போகாதவங்க யார் அப்படின்ற ஒரு கோணத்துலையும் பார்ப்பாங்க அவங்க. ஸோ அந்த தன்மையில் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சேப்பாக்கம் தொகுதியில் வந்து காங்கிரஸில் நிர்வாகியாக இருந்தால் செல்வன்றவர் கொடுத்துருக்குறாங்க. அவர் கொஞ்சம் டஃப்பான ஃபைட்டு கொடுப்பார் அவர். ஸோ இந்த மாதிரியான ஆட்களுக்கு ஏன்னா இப்போ உதயநிதி எதுக்கிறதுக்கு நீங்கள் சாதாரண ஆளை போட்டிங்கன்னா அது வந்து சரிப்படாது. ஈஸியாக தூக்கி விழுங்கிடுவாங்க, தூக்கி போய் பேரம் பேசி முடிச்சிடுவாங்க. ஸோ அப்போ அதுக்கு டஃப்பான ஃபைட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு ஆளை தான் அவங்க நிறுத்த முடியும். முதல் தேர்தல்ன்றதுனால அவங்க கட்சியை ஆரம்பிச்சுட்டு வருஷம் தான் இருக்குன்றதுனால அவங்க அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவதா ஒரே ஃபுல் டைம் அரசியல் பண்ணல. இன்னும் கொஞ்சம் கூடுதல். விஜய் வந்து எப்பயுமே வந்து தன்னை யாரும் சந்திக்கக்கூடியவராக இருந்திருக்கணும். டெய்லி கட்சி அலுவலகம் வரவராக இருந்திருக்கணும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவரை வந்து யாரும் பார்க்கலாம் அப்படின்றவராக இருந்திருக்கணும். மாவட்டம் தோறும் குக்கிராமங்கள் தோறும் அவர் போயிருக்கணும். எம்ஜிஆரும் போயிருக்காரு, ஜெயலலிதாவும் போயிருக்காங்க. அவங்களும் ஸ்டார் தான். அவங்களும் பெரிய கவர்ச்சி பின்புலம் இருக்கிறவங்க தான். அவங்க போக முடிஞ்ச மாதிரி நீங்கள் ஏன் போக முடியல அப்படின்னா இது உங்களுடைய இவங்களே கட்டமைச்சு கொண்டாங்க. அவங்களே வந்து இவருடைய ஆட்டிடியூடு தான். எப்பயாவது போனால் தான் மவுசு, அடிக்கடி போயிட்டு இருந்தால் மவுசு இல்லை. எப்படி யோசிச்சாருன்னா அது வேஸ்ட்டு. இப்போ அரசியலுக்கு அவர் வந்ததுக்கே அர்த்தம் இல்லை. அடுத்து 4 முனை போட்டியில் அவர் இப்போ போட்டியில் எவ்வளோ தூரம் இருக்காருன்னு தெரியல. திரு சீமான் அப்போது போன முறை 233 தொகுதிகளில் தன் கட்டுத்தொகை இழந்தார். திருவொற்றியூரில் மட்டும் பெற்றார். இப்போ காரைக்குடியில் நிற்கிறார். நீங்கள் அந்த தேர்தல் அறிக்கைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது பார்க்க ஸ்வீட்டாக தான் இருக்குது. அவருடைய நிலை, அவருடைய ஃபைட்டை எப்படி பார்க்குறீங்க சார்? அவருடைய ஃபைட்டை பொறுத்தளவில் அவர் கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு வளர்ச்சியை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய கட்சியை நகர்த்துறாரானா இல்லை. அவர் துவங்கிய நிலையில் அவர் கட்சி எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அதே நிலையில் தான் நீங்கள் வந்து வாக்கு சதவீதம் உயர்ந்துக்கிட்டே இருக்கு. நம்ம அதை பார்க்குறோம். இந்த போன தேர்தல் வரைக்கும் வாக்கு சதவீதம் உயர்ந்தது. இந்த தேர்தலில் உயராது. அதே சதவீதத்தை கூட தக்க வச்சுக்க முடியாது. ஏன்னா கணிசமான ஓட்டுகள் பிரிஞ்சு போயிடும். ரெண்டாவதாக அவர் வந்து ஒரு சமரச அரசியல் நடத்துகிறார். வெளியில் வந்து ஏற்று பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் பிஜேபியோடையும் ஒரு சமரசம் வச்சுக்கிறாரு, திமுகவுடையும் ஒரு சமரசம் வச்சுக்கிறாரு. சரிங்களா? இது வந்து ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு தோற்றத்தை அவர் மேலே வந்து ரொம்ப வலுவாக ஏற்படுத்தியிருக்கு. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியலை முன்னெடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். தலைவன்றவர் வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். நீ எல்லாரையும் மச்சான், மாமா, அண்ணன், தம்பி
அண்ணாமலையை பார்த்தா கட்டி பிடிக்கிறது, ஸ்டாலின் வீட்டுக்கு ஓடி ஓடி போய் பேசுறது, அவருடைய அண்ணன் இறந்ததுக்கு போய் பார்த்தது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு சமரச அரசியல் தான் அவர் வந்து பண்ணுறாருன்னு தெரியுது. இதன் மூலமாக அவர் வந்து ஒரு தெளிவான ஒரு தமிழ் தேசியம் தொடர்பான பல விஷயங்களை தெளிவாக பேசுகிறார். ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாரு, எல்லாமே எழுச்சியோடு செய்கிறாரு, எல்லாமே இருக்குது. ஆனால் அவர் ஒரு நம்பகத்தன்மையற்றவர் என்ற ஒரு விஷயம். யார் யார் எந்தெந்த தொகுதியில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த தொகுதியை அவங்களுக்கு ஒதுக்காமல் சம்மந்தம் இல்லாமல் மாற்றி போடுறது. இந்த ஊரில் இருக்கணும், அந்த ஊரில் அவரே வாக்கு சதவீதத்தை குறைச்சிக்கிறாரு. ஆமாம். அப்போ அந்த கட்சிக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஒரு டீலிங் பேசிடுறாரு, அந்த தொகுதியில் இருக்க வேட்பாளரில் அதிமுகவில் வந்து இவருக்கு ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து இங்கே வந்து உங்கள் ஆள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னா அவர் வந்து மாற்றி இது பண்ணி விட்டுறாரு. ஸோ இதை தான் வந்து ஒரு அரசியல் தேர்தலின் போதும் அவர் பணம் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பாக, அதிமுகவிடம் பணம் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பாக தேர்தல் அரசியலை பயன்படுத்துகிறாரு என்ற குற்றச்சாட்டை அந்த கட்சியில் இருக்கவங்க சொல்கிறாங்க. நான் சொல்லலை, பாதிக்கப்பட்டவங்க அந்த கட்சிக்குள்ளேருந்து வெளியில் வந்தவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த தவறை வந்து அடுத்த முறை அவர் செஞ்சிடக்கூடாது. இது அமலப்பட்டுருச்சு, நம்மளை சந்தேகமாக பார்க்குறாங்க, நம்ம மேலே குற்றச்சாட்டு இருக்குன்னா அதே குற்றச்சாட்டை நீங்கள் திருப்பி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படி நீங்கள் வந்து இப்போ நேற்றைக்கு வெளியில் வந்த ஒரு வேல்முருகன் கூட உடனடியாக ஒரு 100 தமிழ் தேசிய இயக்கங்களை, ஒத்த கருத்துள்ள இயக்கங்களை அடையாளம் கண்டு அவங்களுக்கு தொகுதி கொடுத்து நிற்க வைக்கிறார். நீங்கள் 2009 அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரோடையும் சேர மாட்டேங்க, யாரையும் சேர்க்க மாட்டேன்றீங்க. ஒத்த கருத்துள்ள தமிழ் தேசிய இயக்கங்களை அடையாளம் கண்டு அதில் யார் தீவிரமாக போராடுறவங்க இருக்காங்க, யார் வந்து சிறப்பாக மக்களுக்காக தொண்டாற்றுவாங்க, அவங்களெல்லாம் பார்த்து ஒரு 1/3 சீட்டாவது அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து மித்த தொகுதிகளில் நீங்கள் நின்று ஜெயிச்சு வரலாம். செய்யலையே. கட்சிக்குள்ளே யாரையும் 2ஆம் கட்ட தலைவரை வளர்க்கல, கட்சிக்குள்ளே 2ஆம் கட்ட தலைவரை வளர்க்கல, வெளியிலையும் ஆதரவு இதை வந்து பெருக்கிக்கல, நம்பகத்தன்மையாகவும் இல்லை. ஆனால் பேசுகிறது மட்டும் உயர்ந்த விஷயங்களை பேசுகிறாரு, பேச்சு மட்டுமே செயல்பட முடியாது. கட்சி கிளைகள் இருக்கணும். நீங்கள் பேசுகிறத மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு, மக்கள்கிட்ட நம்பகத்தன்மையோடு செயல்படுறதுக்கு, அங்கே லோக்கல் இஷ்யூஸில் வந்து தலையிட்டு அவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு கட்சி கிளைகள் இருந்தால் தான் முடியும். கட்சி அமைப்பையே கட்ட மாட்டேன், 2ஆம் கட்ட தலைவர்களே உருவாக்க மாட்டேன், ஒன்மேன் ஷோவாகவே நான் கட்சி நடத்துவேன், இதே அணுகுமுறையில் நீங்கள் எத்தனை நாளாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க? இந்த தேர்தலோட அவருடைய எதிர்காலம் ரொம்ப பெரிய கேள்விக்குறியாகும். நிச்சயமாக அண்ணாமலையும் சீமான் அவர்களுடைய இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு எதிர்காலம் கேள்விக்குறின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். இந்த கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறந்தமிழுடன். நன்றி, வணக்கம்.